ஹாய், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது போல் நீங்களும் ஒரு முறைன்னு சூப்பரான அடை சுடணுமா? இதுக்கு அளவு பார்த்திங்கன்னா என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்வயின்னு ஒரு தோசை ஊற்றிக்கலாம். அடை தோசை பாருங்கள். இந்த மாதிரி நான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் என்ன சேர்த்தேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட சூப்பரான மில்லட் சேர்த்த அடை தோசை, ஒரு தோசை சூப்பராக. இது கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்மளோட அடை தோசை பாருங்கள், வச்சுட்டு எடுத்து வச்சு சூப்பராக கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு 2 அடை சாப்பிட்டா போதும், வயிறு ஃபுல்லுங்க வரும். கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே 50 கிராம் எடுத்தேன். 50 கிராம் பச்சரிசி, 50 கிராம் இட்லி புழுங்கரிசி, 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் தோல் உளுந்து, 50 கிராம் சோளம், 50 கிராம் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா களைஞ்சி ஊற வச்சுட்டு இந்த மாதிரி மாவு அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சியில். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி, தேங்காய் எல்லாம் திருவி போட்டுட்டு நம்ம சூப்பரான அடை தோசை ஊற்றி வச்சு சூப்பரான மாவு டிஃபன் பாருங்கள். சூப்பராக நம்மளோட சூப்பரான அடை கரகரம் ஒரு ஸ்வைன்னு சுட்ட அடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர். காரத்துக்கு 4 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கரகரப்பாக அரைச்சிட்டு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் காலையில் ரெடி பண்ணி சூப்பராக மொறுமொறுன்னு சாப்பிடுங்க. தொட்டுக்க நாட்டு சர்க்கரை இல்லை சட்னி, உங்களோட சாய்ஸ். சூப்பரான நம்மளோட மொறுமொறு அடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூடாக ஸ்வைங் 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 நம்மளோட சூப்பு பக்கத்தோட சூப்பரான அடை தோசை ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.